இன்னைக்கு நம்ம லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். கரண்ட் சுச்சுவேஷன் அபவுட் யுவர் பர்சன், உங்களோட நபரோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, அவரோட ஃபீல் தாட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. உங்க நபர் உங்களோட லவ் பாண்டிங் பத்தியும் இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை அவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, உங்களை பத்தி என்ன ஒரு தாட் வச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் லெவல் நீங்க இதை பாண்டிங் எப்படி கொண்டு போறீங்க பார்க்கலாமா? ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க. உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக நீங்கள் இங்கே பதிவிடும்போது சேனலுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் இருக்கும். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் நபர் மனதில் என்ன இருக்கிறது, இந்த சிச்சுவேஷன் தாட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்க்குறவங்களோட நபர் மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஷியலி அவர் கொஞ்சம் இதாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்கிட்ட நீ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்லாம் இப்போ எதிர்பார்க்குறது அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்க்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. இப்போ என்னால் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் நபரோட மைண்டில் இருக்குது. ஓகேவா? அவரோட சுச்சுவேஷன் அவர்கிட்ட இப்போ இல்லை, உனக்கு நான் இப்போ எதுவும் பண்ணுற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட் செட் அப்படின்றாங்க. அப்புறம் இது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் நபர் என்ன நினைக்கிறாருன்னா, உன்னோட வாய்ஸ் தான் எனக்கு ஒரு நல்ல அன்பை கொடுக்குது. உங்ககிட்ட டே நைட்டை இது சில பேர் அந்த ஆன்லைன்ல ஃபேஸ்புக் பார்த்து இல்லை ஆன்லைன்ல வாட்ஸ்அப்லேயே பேசுறது இல்லையா, அந்த மாதிரி லவ்வர்ஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், உங்கள் நாள் ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்குது. அதுதான் உங்கள் நபரோட தாட்டு. ஓகே. அண்ட் ஒரு சிலருக்கு சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் புரிதல் இல்லை. உங்களை பற்றின ஒரு விஷயங்களை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடையாது. அது மாதிரி அவங்களுக்கும் 2 பேருக்குமே ஒரு கிளியர் மைண்ட் இல்லை. அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ். சில பேர் நோ கான்டாக்டில் கூட போயிருக்கலாம் இந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்க. ஓகேவா? சில பேர் மேரேஜ் ஆன கப்பலாக இருக்கலாம், ஒரு சிலர் லவ்வர்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். 2 பேருக்கும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் பி மைண்ட் ஃபார் எவர், மை ஒன் அண்ட் ஒன்லி ட்ரீம் இஸ் டு மேக் ஃபேமிலி வித் யூ. சில பேர் உங்களோட பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னோட ட்ரீம் உங்களோட மட்டும்தான், என்னோட லைஃப் உங்களோட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. எனக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குன்னா அது உன் கூட மட்டும்தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சிலர் நீங்கள் கொஞ்சம் நோ கான்டாக்டில் போயிருக்கலாம். உங்கள் நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எனக்கு நிறைய பெயின் கொடுத்துருக்க, என்னால் முடியாத ஒரு வலிய வேதனைய நீ எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நபர் ஃபீல் பண்ணுறாங்க. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வலிகளை கொடுத்துட்டீங்களாம். ஓகேவா? ஏன்பா அப்படி பண்ணீங்க, ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் உங்கள் நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, you have to choose one, decide carefully. crossroads. நீ ஏதாவது ஒரு விஷயத்த டிசைட் பண்ணு. ஏன்னா நீங்கள் டூயலாக இருக்கீங்கன்றது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் 2 நபர்கள் இருக்காங்க. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா இது சரியாக வராது அப்படின்ற மாதிரி உங்கள் நபர் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை நீங்கள் தான் டீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு சிலர். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில்
அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சிலர் உங்கள் நபர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் பிரேக் ஆனதுக்கு காரணம் உங்களோட பிஹேவியர், உன்னோட பிஹேவியர் தான் இது வந்து காரணம், யூ ஆர் த லூசர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ தான் என்னை வந்து இழந்துட்ட, ஏன்னா அது காரணம் நான் கிடையாது, உன்னோட பிஹேவியர்னால தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி வந்து பிரேக் ஆயிடுச்சு, யூ ஆர் த லூசர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நபருக்கு தாட் இருக்கு. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நபர் எப்பவுமே உங்களோட சில குறைகள் நிறைகள், இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல விஷயங்களெல்லாம் விட்டுருவாங்க. அவங்ககிட்ட அப்போ ப்ளஸ்ஸான விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க. நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் அது மட்டும் அதவே வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் நபர் எப்படின்னா உங்ககிட்ட இருக்க சில ஃபால்ஸான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்குறாங்க. சரி, ஏதோ பண்ணிட்டேன், ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ தான் என்னோட உலகம். உங்களோட சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கிற இந்த நபரை நீங்கள் வந்து எப்பவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுலாம் வந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு பேசுங்க, ஓகேவா? அவங்களையும் நீங்கள் வந்து மன்னிங்க, ரொம்ப வந்து அடம் பிடிக்காதீங்க. சின்ன சின்ன தவறுகள் எல்லாருமே பண்ணுற மனிதர்கள்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், எரர் இருக்கும். அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கணும். அதை வந்து நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன இதே சொல்லி சொல்லி ஒரு 2 நாளைக்கு பேசாமல் இருக்கிறது, ஒரு வாரத்துக்கு பேசாமல் இருக்கிறது, இது வந்து நல்ல ஹேபிட் கிடையாது, ஓகேவா? இப்போ ஒரு நல்ல சோல் எப்படி இருப்பாங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு கம்பேனியன் எப்படி இருப்பாங்க, அவங்கள எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களோட தவறுகள் நீங்கள் பேசிக்கிறப்ப உங்களை மன்னிச்சுட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் திரும்ப வந்து சகஜமாக உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதோ இல்லை டைரெக்டாக அவங்ககிட்ட வந்து பேசி சகஜமாக அதாவது இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்ததே அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக இருப்பாங்க. குழந்தைங்களாம் எப்படி திடீர்னு விளையாடினே இருப்பாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க, திரும்ப பேசிக்குவாங்க, திரும்ப விளையாடுங்க. அதுங்களுக்கு ரெக்கார்டே கிடையாது. நீ இப்படி பண்ணா அப்படி பண்ண, அதனால நான் உங்ககிட்ட இப்படிதான் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. அப்போ 2 பேருக்குமே அந்த ஈக்குவல் அந்த இது இருக்கணும். ஒருத்தர்கிட்ட மட்டும் வந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருந்ததுன்னா, இன்னொருத்தர் டாமினேஷன்ல இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உங்க நபர், நீங்க ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஜீவனா இருக்கீங்க, உங்க நபர் வந்து எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அதை கண்டுக்காம டக்குன்னு பேசுறாங்க, 1 ஹவர்ல பேசிடுறாங்க, இல்லை ஒரு நாள்ல பேசிடுறாங்க அப்படின்னா தாராளமா அந்த நபரோட நீங்க லைஃப் லாங் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். அது ஒரு நல்ல ஒரு டிவைன் சோல் உங்களுக்கு, ஓகேவா? இப்படிதான் நீங்க வந்து பார்ட்னரை சூஸ் பண்ணணும், ஓகே? சரி, இந்த பைல் ரீடிங், இந்த கலெக்டிவ் ரீடிங் இதில் கொடுத்த இந்த விஷயங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு, யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு சொல்லுங்க. உங்களோட நபரோட கரண்ட் ஃபீல் என்ன, தாட், உங்களோட சுச்சுவேஷனை பற்றி நினச்சிருக்காரு, உங்கள் பாண்டிங், லவ் பாண்டிங், ஒரு திருமண வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அக்யூரேட்டாக அழகாக கொடுத்தாங்க ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச்.